ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர்ல் செட்டிங் மிஷின். நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி பேர்ல் வச்சு டிசைன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாரீ, ஷால், ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் லைக் தட் இது மாதிரி. இதில் 4mmலேருந்து 10mm வரைக்கும் நாசில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பேர்ல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷின் தான். இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், பேர்ல் வந்து பஞ்ச் ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்க்ரூ டைப் தான். நம்ம பேர்ல் வந்து என்ன சைஸில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சைஸ் வந்து போடலை, ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் போடுறனால ஃபிட் பண்ணிக்கிறேன். பேர்லுமே நம்மளுக்கு என்ன கலர் என்ன சைஸ் வேணுமோ ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். மெயின் என்னென்னா நம்மளுக்கு இந்த பின் தான் வந்து ரொம்ப முக்கியம் பஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த பின் வச்சு தான் நம்ம இப்போது பஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஷாலில் பாருங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கிறது. ரெடிமேட் ஷாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெடிமேட் ஷால் பார்த்து தான் நான் வாங்கி நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு மெஷின் வாங்கினேன். பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தான் பின் ஆகிருக்கும். இந்த பிளெயின் ஷாலில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து அந்த பின் எடுத்து ஹோல்ஸ் நடுவில் போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பேர்ல் வந்து பஞ்ச் ஆகணுமோ அதுக்கு நேராக வச்சு சென்டரில் பேர்ல் வச்சுட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி அங்கங்கே உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம் ஷால் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ட்ரெஸ்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸில் கவுனில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் பண்ணலாம். நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம மேக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.